வெற்றி கொண்டாட்ட நிகழ்ச்சியில் பங்கேற்க ஒரே நேரத்தில் பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் திரண்டதால் கட்டுக்கடங்காத கூட்ட நெரிசலானது ஏற்பட்டு தற்போது 11 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆர்சிபி வெற்றி கொண்டாட்ட நிகழ்ச்சியானது பெங்களூரு சின்னசாமி ஸ்டேடியத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது. பெங்களூருவில் முன்னெடுக்கப்பட்ட வெற்றி பேரணியில் விதான் சௌதா அருகே கடும் கூட்ட நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்போம். சரவணன், விரிவான தகவல்களை பகிர்ந்துக்கோங்க. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில 18 ஆண்டுகளுக்கு பிறகு வெற்றி பெற்றிருக்கக்கூடிய பெங்களூரு அணி ஒரு மிக பெரும் பேரணியை ஏற்பாடு செய்திருந்தார்கள். ஒரு வெற்றி கொண்டாட்ட பேரணியாக ஏற்பாடு செய்திருந்தார்கள். விதான் சௌதாவிலிருந்து சின்னசாமி ஸ்டேடியம் வரை, அதாவது ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் இந்த பேரணி நடத்துவதற்கு அவர்கள் திட்டமிட்டிருந்தார்கள். 2 நிகழ்ச்சிகள் இதுல நடப்பதற்கு திட்டமிட்டது. ஒரு நிகழ்ச்சி முடிந்து விட்டது. விதான் சௌதாவில் இது கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா மற்றும் துணை முதலமைச்சர் DK சிவகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்ட அந்த நிகழ்ச்சி. அதில் ஆர்சிபியினுடைய வீரர்கள் மற்றும் இந்த பெங்களூரு அணி ஆர்சிபி அணியினுடைய நிர்வாகமும் அதில் கலந்து கொண்டார்கள். இப்படி இங்கேயும் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் அந்த விதான் சௌதா அதற்கு முன்னால் நின்று அந்த நிகழ்ச்சியை கண்டுகளிப்பதையும் பார்த்தோம். இந்த விதான் சௌதாவிலிருந்து சின்னசாமி மைதானம் வரை இந்த சாலையிலேயே ஒரு பேரணியாக பொதுமக்கள், அதாவது ரசிகர்கள், பெங்களூரு அணியினுடைய ரசிகர்கள் இன்று பிற்பகலில் இருந்தே திரண்டு நின்றிருக்கிறார்கள். இந்த பேரணிக்கு ஒரு பக்கம் காவல்துறை அனுமதி வழங்கி அதற்கான மாற்று ஏற்பாடுகளை, போக்குவரத்து மாற்றங்களை செய்திருந்த நிலையில எந்த அளவிற்கு கூட்டம் வரும் என்பதை முறையாக கணித்து அவற்றை தடுக்க தவறியதன் காரணமாக ஒரு பெரும் இந்த அளவிற்கான ஒரு விபரீதம் நடந்திருக்கிறது என்று அங்க இருக்கக்கூடியவர்கள் பெங்களூரில் இருக்கக்கூடியவர்கள் அதை கூறுகிறார்கள்.